இன்றைய தியானம் பற்றாக்குறையற்ற வாழ்வு. வேத வசனம். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும். நீயும் உன் வீட்டார் உனக்குள்ள யாவும் வறுமையடையாதபடிக்கு அங்கே உன்னை பராமரிப்பேன். ஆதியாகமம் 45:11. சிந்தனை. யோசேப்பு தன் சகோதரரிடம் இந்த வார்த்தைகளை கூறும்போது தேசம் கடும் பஞ்சத்தில் இருந்தது. ஆனால் கர்த்தர் யோசேப்பை ஒரு பாதுகாப்பாக முன்னமே அனுப்பி அவனுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆகாரத்தையும் ஆதரவையும் தந்து பராமரித்தார். இன்று நம்மைச் சுற்றியுள்ள தேசங்களில் நிலவும் வறுமை, பசி மற்றும் பொருளாதார நெருக்கடிகளைக் கண்டு நாம் கலங்கலாம். ஆனால் அன்று யோசேப்பை உயர்த்திய அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். பஞ்சம் வந்தாலும் தம் பிள்ளைகள் வறுமையடையாதபடி அவர்களை பராமரிக்க அவரால் கூடும். உலக நாடுகளில் உள்ள ஏழ்மை நிலை மாறவும் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளும் அற்புதமாய் சந்திக்கப்படவும் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். தேவன் நம் தேசத்தின் வறுமையை மாற்றி செழிப்பை கட்டளையிடுவார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, உலக நாடுகள் எங்கும் காணப்படுகிற வறுமை நீங்கும்படி வேண்டுகிறோம். பசியோடும் தேவையோடும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பராமரிப்பு கிடைப்பதாக. யோசேப்பின் காலத்தில் செய்ததைப் போல இக்காலத்திலும் உம்முடைய பிள்ளைகளை வறுமை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். ஆமென்.